ورحمة الله وبركاته. الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم
فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தையிலே சிறந்தது வல்லவனாக ஏக இறைவனுடைய வார்த்தையாகும் அல் குர்ஆனாகும். வழிகாட்டல் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலாகும். இது அல்லாத அனைத்துமே புதிதாக உருவாக்கப்பட்டவையாகும். அப்படி புதிதாக உருவாக்கப்பட்டவை அனைத்தும் வழிகேடாகும். அந்த வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையை உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே கூறும்போது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் அனைவருமே நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர், யாரெல்லாம் ஈமான் கொண்டு அந்த ஈமான் வழியிலே அமல் செய்து அதை பிறருக்கு சொல்லி அதன் மூலமாக வரக்கூடிய துன்பங்கள் பெயர்களை சகித்துக் கொள்கிறார்களோ, பொறுத்துக் கொள்கிறார்களோ, பெருமை அளிக்கிறார்களோ, இவர்களை தவிர உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் நஷ்டவழிதான். அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 103வது அத்தியாயத்தில் 3 வசனம் உள்ள அந்த சூறாவில் சொல்லி காட்டுகிறான். இந்த சூறா என்பது எல்லாருக்குமே ஓரளவு தெரிந்த சூறா தான். எப்படி குழுவர்களாக எப்படி தெரியுமோ அதே போன்று குர்ஆனிலே மிக மிக சிறிய சூறாக்களில் இது ஒன்று. குழுவல்லாஹ் அஹத், அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சூறா எப்படி தெரியுமோ அதே போல இந்த வல் அஸ்ர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன சூறா தான். இந்த சூறாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான் என்றால், காலத்து சத்தியம் என்று சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக, இந்த உலகத்திற்கு எந்த விஷயமே இல்லாததோ அதை அல்லாஹ் படைத்த அத்தனை மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்வான். ஆனால் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எதன் மீதும் சத்தியம் செய்தால் அது ஷிர்க், இணை வைத்தலாகும் என்று சொன்னார்கள். நாம் சத்தியம் செய்வோமானால் அது அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும். அது அல்லாமல் எங்க வாப்பா மீது சத்தியமாக, எங்க உம்மா மீது சத்தியமாக, காபாவின் மீது சத்தியமாக, இந்த குர்ஆன் மீது சத்தியமாக, நான் படிக்கிற புத்தகத்தின் மீது சத்தியமாக, ஓ மீது சத்தியமாக, ஏன் மீது சத்தியமாக இது செய்யக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுவது இணை வைத்தல் என்ற மிகப்பெரிய ஒரு பாவங்களே உண்டாகும். ஆனால் சத்தியம் வந்து விட்டால் இறுதியாக அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் எல்லா வஸ்துவின் மீது சத்தியம் பண்ணுவான். ஏன்னா அவன் படைத்தவன், ஆகவே அவன் சத்தியம் பண்றது உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்றான். காலம் என்பது ரொம்ப 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 முக்கியமானது. டைம் இஸ் கோல்டும்பாங்க. ஒரு காலத்தில் 8 ரூபாய்க்கு இருந்த தங்கம், 16 ரூபாய்க்கு இருந்த தங்கம், நம்ம காலத்துல 40 ரூபாய்க்கு இருந்த தங்கம் இன்றைக்கு லட்சம் ரூபாய்க்கு வந்தாலும் வாங்கத்தான் செய்யறாங்க. ஆனால் அந்த தங்கத்தை எவ்வளவு விலை கொடுத்தாலும் நாளைக்கு 1.5 லட்சம் வந்தாலும் 2 லட்சம் வந்தாலும் 3 லட்சம் வந்தாலும் வாங்க முடியும், வாங்கித்தான் தீர வேண்டும் சூழ்நிலையில. ஆனால் இந்த டைம் என்பது இப்ப 1:10 ஆச்சு. இந்த 10 நிமிஷத்தை நம்மளால வாங்க முடியும். 1 நிமிஷத்தை வாங்க முடியுமா? 1 செகண்ட் வாங்க முடியுமா? நிச்சயமா முடியாது. இதற்காக நம்முடைய சொத்து கூட நமக்கு சொந்தமாக இருந்து, இந்த ஊரே நமக்கு சொந்தமாக இருந்தாலும், இந்த நாடே நமக்கு சொந்தமாக இருந்தாலும், இந்த உலகமே சொந்தமாக இருந்தாலும் அத்தனை கொடுத்து விட்டு ஒரு நொடியை வாங்க முடியாது. ஆகவே இந்த நேரம் என்பது, காலம் என்பது அந்த அளவுக்கு முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுவதன் மூலமாக என்ன நோய்ப்படுத்துகிறான், நான் தான் காலம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வே காலத்தை உருவாக்கக்கூடியவன். ஆகவே அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு, இன்னல் இன்சான, ஒட்டுமொத்த மனிதர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. யாரும் இல்ல, இந்த நாட்டை ஆளக்கூடியவனாக இருந்தாலும் சரிதான், உலகத்தை ஆளக்கூடியவனாக சரிதான், நான் தான் எல்லாம் என்று சொல்லக்கூடியவனாக சரிதான், நான் அசைத்தால் அசையும் அகிலமெல்லாம் என்று சொன்னவனாக இருந்தால் சரிதான்,
அவன் தங்க பசுமா சாப்பிட்டனாலும் சரிதான், அவன் பஞ்சலையில தங்க நெத்தில தூங்கினாலும் சரிதான், பணத்தை கட்டாக அடிக்க அதன் மேல தூங்கினாலும் சரிதான், எல்லா மனிதனை பார்த்து எல்லா கோடிகளும் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆட்சியில் இருந்தாலும் சரிதான், அத்தனை மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சாதாரண அடிமை மேற்கொண்டு மிகப்பெரிய உலகத்தை பெரிய ஆளானாலும் சரிதான், அத்தனை மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான நிச்சயமா மனிதன் லத்திய ஹுஸ்ர் அவன் நஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லி காட்டுகிறான். நம்ப முடியுதா? வீட்டு வரை கொடுக்க முடியாத, கரண்ட் பிள்ளை கட்ட முடியாத, பிள்ளையை ஃபீஸ் கட்ட முடியாத சொல்லலாம் நஷ்டம் வருது. இப்படியாவது சொல்லலாம் நஷ்டமா போச்சு. ஒரு வியாபாரம் தொடங்குகிறான், ஒரு தொழிலை தொடங்குகிறான், அது அவனுக்கு நஷ்டம் வந்துருச்சு, நஷ்டம்னு சொல்லலாம். அதே ஒரு பாடத்தை எடுத்து அவன் படிக்கிறான், அதுல பரீட்சை தொழிலாயிட்டு நஷ்டம்னு சொல்லலாம். அதற்கான செலவழித்த பணம், அதுக்கான செலவழித்த நேரம், அதுக்கான எல்லாமே நஷ்டம் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் ஒட்டுமொத்தமா சொல்லி காட்டுற எல்லாரையும் பார்த்து இன்னல் இன்சான நிச்சயமா மனிதர்கள் அனைவருமே லஃபீ ஹுஸ்ர் எல்லாம் சொல்லிட்டு சொல்றான். நஷ்டமடையாதவர்கள் யார்? அல்லாஹ் சொல்றான். எல்லாருமே ஒட்டுமொத்த நஷ்டம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய பண்புகள் 4 யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் நஷ்டவாளிகள் அல்ல. இல்லல்லதீன ஆமனு, இல்லல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் நஷ்டவாளி அல்ல. போதுமா? நானா ஈமான் கொண்டு விட்டேன், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வின் ஈமான் கொண்டு விட்டேன், மாணவர்களும் ஈமான் கொண்டு விட்டேன், தூதர்களும் ஈமான் கொண்டு விட்டேன், மறுமையிலும் ஈமான் கொண்டு விட்டேன், நன்மை தீமையெல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் நடக்குது அப்படின்னு நம்பி விட்டேன். நான் மூமினாக முடியுமா? நம்மனால மூமினாக முடியுமா? நிச்சயமாக முடியாது. இது எல்லாரும் நம்புவார்கள். மௌத் என்பது ஒன்று நம்புவார்கள், மரணம் என்பது ஒன்று நம்புவார்கள், நம்பிக்கை என்பது ஒன்று எல்லாம் நம்புவார்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடத்தில் நம்பிக்கை கொள்வார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை மட்டுமல்ல, இல்லல்லதீனாமனும் நம்பணும், அதுக்கடுத்து வஅமிலு ஸாலிஹாத் அந்த நம்பியதை மாறி செயல்படுத்தணும், இல்லைன்னா இல்லை. ஆமன்து பில்லாஹ் அல்லாஹ்வின் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்னால் எல்லாமே ஏற்று சென்று வரையில அத்தனையும் அல்லாஹ் நடத்துகிறான். அவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். நமக்கு என்ன நடந்தாலும் சரி அது அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அப்படிங்கிற முழுமையான தவக்கத்தை வைக்க வேண்டும், முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை வைத்தால்தான் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டதாக. அந்த நம்பிக்கையை பற்றி பேசலாம், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டதை பற்றி பேசலாம் 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 பேசிக்கொண்டே போகிற பல வாரங்கள். இன்னைக்கு இந்த சமுதாயம் அல்லாஹ் மீது கொண்டுள்ள அன்பு என்ற பேர்வையில், அன்பு என்ற பேர்வையில் இன்னைக்கு அறிவை இழந்து, ஆற்றலை இழந்து, செல்வத்தை இன்னைக்கு இழந்து எல்லாத்தையுமே வீணடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் நமக்கு அது தேவையில்லை, பேசுறோம். ஆமன்து பில்லாஹ் அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளுட்டோம். ஈமான் கொண்டா போகுமா? நான் லா இலாஹ இல்லல்லாஹ், நான் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லிவிட்டேன். கல்மா சொல்லியாச்சு. வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டால் நான் முஸ்லிமாக விட்டேன். ஆனா அதுக்கு அடுத்தபடியா அல்லாஹ் சொல்றான் வஅமிலு ஸாலிஹாத், அடுத்த நிமிடம் எனக்கு தொழுகை கடமையாச்சு. கலிமா சொல்லிவிட்டால் அடுத்த நிமிடம் எனக்கு 10 வயசான நிச்சயம் தொழுகணும், 7 வயசுல அடிக்க நிச்சயம் அவனுக்கு தொழுகை வைக்கணும், தொழுகை வைக்கணும், 10 வயசுல தொழுகை அடிக்கணும். அப்ப நான் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிவிட்டால் அடுத்த செகண்ட் என் மீது இப்பொழுது நான் கலிமா சொன்னா அடுத்து எனக்கு ஜும்மா கடமையா போச்சு. நான் அசருக்கு முன்னாடி கலிமா சொன்னால் எனக்கு அசர் கடமையா போச்சு. அன்றிலிருந்து இந்த உடம்புல இந்த உயிர் இருக்க வரையில், இந்த உயிர் பிரிய வரையில் என் மீது தொழுகை கடமை. அது மட்டுமல்லாமல் நான் எதனை கற்றனோ அதை பிறருக்கு சொல்ல வேண்டும். வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல் செய்தல். நான் கற்றது அல்லாஹ்வுடைய ஸலாத்துக்காக பள்ளி அன்னை உலவாயா, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஒரு வார்த்தை செஞ்சாலும் அழிவு என்று உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பேரனுக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய மக்களுக்கு யாருமே சொல்ல முடியாத வார்த்தை உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் சொல்ல முடியுமா? என்னை போல வாழ்ந்து சொல்ல முடியுமா? நீங்க உங்க பிள்ளைங்க என்னை போல வாழ்ந்து சொல்ல முடியுமா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள். கான குலுக்குல் குர்ஆன், அவருடைய வாழ்க்கை என்பது குர்ஆனா இருந்தது. ஆகவே அந்த ஈமான் கொண்டு விட்டால் அந்த அமல் செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக
அல்லாஹ் சொல்ற, நான் ஈமான் கொண்டுட்டேன், நான் இதை செய்கிறேன், நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், சக்காத்து விடுறேன், அச்சி செய்யறேன், என் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தெரியுமா? இல்ல, இன்னும் நட்சத்திரம் வெளியே வரல, இன்னும் நட்சத்திரம் வெளியே வரல. என்ன செய்யணும்? அப்போ அந்த கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லணும். அந்த ஈமானை நம்ம செயல்படுத்துறோம். அந்த செயல்படுத்தக்கூடியதை தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய நண்பருக்கு, தன்னுடைய தெருவாசிகளுக்கு, ஊர்வாசிகளுக்கு, மக்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும். அறிவிக்க சும்மா இருப்பானா? இப்ராஹிமே, நீ விலகிக் கொள்ள வேண்டாம், உன்னை கண்ணை எடுத்துக் கொள்ள வேண்டும் தந்தை சொல்லுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசர் சொன்னானா இல்லையா? எங்க எதிர்ப்பு? ரொம்ப தூரத்துல போக வேணாம், நாட்டுக்கு போவான, தன்னுடைய குடும்பத்துல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன போது, வாப்பா வேலை பதில் போன்னு சொன்னான். உங்களுக்கு வேற வேலை இல்லையாண்டு, என்னை இந்த மலையை காப்பாற்ற, நான் மலையில ஏறி குறைச்சிக்கல, நீங்க என்னை காப்பாற்ற அவசியம் இல்லைன்னு சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருமே மகனே வா வாய்ப்பு கூட்ட சொன்னான். மனைவி 950 ஆண்டுகள் தன்னோட வளர்ந்த அந்த மனைவி வாழ்ந்த மனைவி சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பார்க்கிறோம். தூக்கி வளர்த்த தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பார்க்கிறோம். ஆக அவர்கிட்ட சொன்னார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்ன, இந்த சமுதாய மக்களிடத்தில் நான் இரவு பகலாக சொன்னேன். என்னை கண்டவனை கையிலே என்று எடுத்து விரலை காது வைத்துக் கொண்டு ஓடினார்கள். நான் அப்படி என்ன அவர்கிட்ட சொன்னேன் என்று சொன்னார்கள் பார்க்கிறோம். ஆக சொன்னால் எதிர்க்க முடியாத இப்படி போவார்கள், எதிர்க்க முடியும் அடிப்பான். அடிச்சானா இல்லையா? சஹாபாக்கள் வாங்காத அடியலாம், சஹாபாக்கள் அடி வாங்காத அடியலாம். அவர்கள் படாத சித்திரவதையா, அவர்கள் படாத துன்பங்களா, பேரங்களா, அவர்கள் கிடைக்காத பட்டினிகளா, அவர்களை மாதிரி உலகத்தை யாரும் சித்திரவதைக்கு ஆளாக்குகிறார்கள். காரணம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் புரிந்து கொண்டது. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை புரிந்து கொண்டதால அந்த அளவுக்கு ஆளாக பார்க்கிறது. அன்புக்குரியவர்களே, இதுக்கு வரலாற்று ஒரு சம்பவம் உண்டு. இந்த வசனத்துக்கு இறங்கும்போது அபூ ஹத்தாதா என்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய பாடிய நண்பர், உள்ளூர்வாசி, அவருடைய சிறு வயதிலிருந்து நண்பர். 2 பேருக்குமே தொழில் போட்டி வரும். 2 பேரும் பெரிய பிசினஸ் மேக்னட் சொல்லுவாங்க அந்த காலத்துல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திறமையானது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அபூ கத்தாதா என்பவர் அந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூ ஹுரைரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் இந்த மார்க்கத்துக்காக செலவழித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் ஏற்றுக்கொண்ட பெரிய ஆட்கள் ஒரு ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க, மார்க்கத்தை செலவழித்தார்கள். அதனால அவருடைய வியாபாரத்தை பார்க்க முடியல, கொஞ்சம் நொறுங்கிச்சு உலக அளவுல பார்க்கும்போது. அபூ கத்தாதா கேட்கிறான், ஏ அபூபக்கரே, உனக்கு எனக்கு தான் போட்டியா இருந்தது, நீ என்ன இப்படி போயிட்ட? இன்னைக்கு நான் இங்க இருக்கேன் தெரியுமா? நான் இன்னைக்கு எத்தனை மில்லியனுக்கு சொந்தக்காரன் தெரியுமா? நான் எவ்வளவு பணக்காரன் தெரியுமா? உன் சொத்தெல்லாம் நீ வித்துட்டு வரியாம, உன் பணமெல்லாம் குறைஞ்சிச்சாம, உடைய வியாபாரமே இல்லையாம, உன்னுடைய ஆடு மாடு ஒட்டகம் சொத்து எல்லாம் குறைஞ்சு வச்ச. காரணம் என்ன தெரியுமா? நீ நஷ்டத்துல போய்கிறப்பா. நீ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹம்மதுக்கு முன்னாடி நீ போனதுனாலதான் நீ இந்த அளவுக்கு நஷ்டத்தில் இருக்கிறாய் என்று காட்டான். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, நான் நஷ்டவாளி அல்ல, அல்லாஹ் மீது அவருடைய தூதர் மீது ஈமான் கொண்டு நான் சொர்க்கத்தில் சொல்லுவதற்காக காத்திருக்கும் போது நான் நஷ்டவாளி அல்ல, நீ தான் நஷ்டவாளி என்றார்கள். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பாதிப்பு. மனசுக்குள்ள மனுஷன் தானே, கொஞ்சம் கவலை, கொஞ்சம் என்ன இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு. அப்ப இந்த நேரத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கும் போது சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் சந்திக்க வரும்போது இந்த அத்தியாயம் இறங்குது பார்க்கணும். காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸ்ர், எல்லா மனிதனும் நஷ்டமடைவான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். யாருக்கு இந்த 4 பண்பு இருக்குதோ அவன் தான், அவனை தவிர மற்ற எல்லாரும் நஷ்டமடைவான். நீ ஈமான் கொண்டவன், நீ உனக்கு சொர்க்கம் வந்து என்று ஆறுதல் வழங்குமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரா இறக்கலாம் பார்க்கலாம். இது வரலாற்று மிகப்பெரிய சம்பவம் ஒன்று உண்டு. இது அகமதுல வரக்கூடிய ஹதீஸ். அகமதுடைய ஹதீஸ் வரக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸ் என்னன்னா நேரம் காணாது, ஆனால் கூட சுருக்கமா சொல்றேன். அப்ப என்ன செய்யறா, அன்றைய காலத்துல பனி இஸ்ராயேல் காலத்துல ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசவையில் என்னன்னா ஒரு கவிஞன் இருந்தான், ஒரு மேஜிக் மேன், ஒரு கவிஞன், ஒரு மேஜிக் மேன் இருந்தான், சூனியக்காரன்.
அவன் இருக்கும்போது அவனுக்கு வயசாச்சு. வயசான அவன என்ன செஞ்சான்டா, அந்த அரசன் கேட்கிறான், அரசரே எனக்கு வயசாச்சு, கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, என்னால இந்த மேஜிக்கெல்லாம் இந்த இதை பண்ண முடியல, எனக்கு ஒரு புத்திசாலி ஒரு பையனை தாங்க, நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், இந்த கடன் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்ப அரசன் அந்த சபையில இருந்து ஒரு புத்திசாலியை கொடுக்கிறாப்ல. அந்த பையன் என்ன செய்யறான்டா, தினந்தோறும் அங்க போய் என்ன செய்யறாங்க, சூனியத்தை படிக்க போறான், மேஜிக்க படிக்க போறான். போகக்கூடிய வழியில ஒரு துறவி, அதை நான் கொஞ்சம் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்க. அங்கே அந்த துறவி இடத்துல அல்லாஹ்வை பற்றியும் மாணவர்களை பற்றியும் வேதங்களை பற்றியும் படிக்கிறான், நன்மைகளை பற்றி படிக்கிறான், உலகத்தையுடைய கல்வியை விட மறுமைக்கான கல்வியை பற்றி படிக்கிறான். அவனுக்கு இந்த மக்களை ஏமாத்துறது அதெல்லாம் அவனுக்கு சொல்லித்தரவில்லை. அந்த பசங்க 4 பேர் படிக்கும் போது, கொஞ்சம் பசங்க இருக்கும்போது, இவன் சிறுவன் தானே, போகக்கூடிய என்ன செய்வான், அங்கே உட்காந்துட்டேன். அப்ப என்ன செய்யலாம், அங்க நீ பிறரை ஏமாத்தாத, பொய் சொல்லாத, திருடாத, அடுத்த சொத்தை அபகரிக்காத, நீ நேர்மையாயிரு, நீ ஒழுக்கமாயிரு, தாயின் கட்டுப்படு, படைத்தலோட்டு வணங்கி அவனுக்கு இணை வைக்காத, அங்க சொல்லி கொடுக்குறாங்க. இங்க அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்து, இதை இப்படி பண்ணு, இது உண்டு, இது இல்ல, இப்படி ஏமாத்துனா அங்க சொல்லி கொடுக்கலாம். இந்த காலகட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. லேட்டா போனா தாய் அடிக்கிறாங்க, இல்லடா லேட்டு அப்படின்னு. அங்க லேட்டா போனா சூனியக்காரன் அடிக்கிறாங்க, ஏன்டா லேட்டு அப்படின்னு அடிக்கிறாங்க. இப்ப இடைப்பட்ட நேரத்தில் இருந்துச்சுடா, இது சூனியக்காரர் அவர் குரு என்னை லேட்டா ஆகிட்டாருன்னு வீட்டுல சொல்றான். அங்க லேட்டாக்கு போகும்போது இங்க படிச்சுட்டு அங்க போறாப்ல, அங்க போனவன ஏன்டா லேட்டு கேட்டவது, வீட்டுலதான் வாப்பா அம்மா லேட்டு படிச்சுட்டா அப்படின்னு இப்படி சொல்லிட்டு இருந்துச்சா, 2 பக்கமும் அடி வாங்கிக்கிட்டு ஒருவனுக்கு ஒருவரும் எடி மத்தாருக்கு இருவரும் எடின்னு சொல்லும்போது, இந்த மாணவன் 2 பக்கமும் அடி வாங்கிக்கிட்டு இந்த சத்திய கல்வி விட்டு போகல, இந்த உண்மையான கல்வி விட்டு போகல, இந்த மார்க்க கல்வி விட்டு போகல, மார்க்க கல்வி அவன் படிக்கிறான் பாக்குறான். மார்க்க படிக்கிறான் இல்லையா, ஒரு கட்டம் வருது, போகக்கூடிய வழியில ஒரு மிகப்பெரிய ஒரு மிருகம் கிடக்கு. அந்த மிருகம் கிடக்கு, மக்கள் போக முடியல, டிராபிக் ஜாம் ஏற்பட்டு அங்கிட்டு போக முடியாது, எங்கிட்ட வர முடியாது, மக்கள் தடுமாறி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இவன் யோசிக்கிறான், இந்த சிறுவன் யோசிக்கிறான், நாம ஏன் 2 பக்கம் அடி வாங்கணும், இந்த குரு சொல்லிக் கொடுக்கிற கல்வி உண்மையா அல்லது அந்த துறவி சொல்லிக் கொடுக்கிற கல்வி உண்மையா, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு. அப்ப அந்த துறவி சொன்னால, அந்த குரு வேசிங்மேன் அவன் சொன்னதை பத்தி தெளிவு பார்த்தா ஒண்ணும் போகல, அதே அப்படின்னு காட்ட உடனே மறைஞ்சிருங்க, முன்ன வரையில. அப்போ இந்த துறவி சொல்லிக் கொடுத்ததை பத்தி பிஸ்மில்லாஹ் எடுத்து ஒரு சின்ன கல்லை எடுத்து எறிகிறான், அந்த இடத்துல அது மௌத்தாயிடுது, செத்துருச்சு. எல்லாரும் சேர்ந்து அப்புறப்படுத்திட்டாங்க, மக்கள்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கே கூடியிருந்த மக்கள்லாம் அவனை பார்க்கிறாங்க, தம்பி நீ எப்படி இவ்வளவு அற்புதத்தை செஞ்சுட்டாய், நான் செய்யல, என்னை படைச்சவன், விண்ணை படைச்சவன், மண்ணை படைச்சவன், ஒன்னை படைச்ச வெப்பனாளன் கத்துறப்பால் அவன் பேரை சொல்லிதான் நான் செஞ்சேன், அவன் தான் இந்த ஆப்பிளை கொடுத்தான். பெண் குஷ்டர்கள், பார்வையில்லாதவர்கள், பிறவி கூடர்கள், கைகால ஊனங்கள், இப்படி எல்லாருமே வரிசையா ஆட்ட வர்றாங்க, வந்து நீ தான் குணமாக்கணும் என்று. என்னால முடியாது, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியான ஏக இறைவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் அவனிடத்தில் அவன் பிரார்த்தனை பண்ணுவேன், அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவன் உனக்கு குணமாக்கினால் உண்டு, இல்லண்டா இல்ல அப்படிங்கிறான். அதே மாதிரி துஆ செய்றான், எல்லாருக்குமே நல்லது நடக்குது. இந்த செய்தி காட்டு தீ போல பரவுது, அரமனைக்கு போகுது. அரமனையில பிறவி பொருளை ஒருத்தர் கண்கள், பிறவி இயற்கையில அவனுக்கு 2 கண்ணு தெரியாது, அவன் ஏகப்பட்ட அன்பளிப்பு பொருளை கொண்டு விட்டு இந்த சிறுவனை பார்க்க வர்றான். அவன் சொல்றான், தம்பி எனக்கு கண்ணு தெரியல, நான் சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, தாயை பார்க்கல, பிள்ளையை பார்க்கல, என் மனைவி பக்கையை பார்க்கல, எதுவுமே நான் பார்க்கல. ஏன் இதுவரை நான் எதையுமே பார்க்கல, எதுவுமே இல்லை, ஏதோ சவுண்ட் மட்டும் தான் தெரியுது, எனவே எனக்கு பார்வை தெரியும்ப்பா அப்படின்னு. உனக்காக நிறைய அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கேன், உனது அன்பளிப்பு எனக்கு தேவையில்லை. சிறுவன் சொன்னது, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னால் உனக்காக நான் இறைவனிடத்தை துஆ செய்யலைங்க, என்ன வேணாலும் பரவாயில்ல, என்ன வேணாலும் பரவாயில்ல, 2 கண்ணு தெரியாத பாருங்க, அந்த மேல இருந்து பாருங்க, அப்பதான் அவன் உலகத்தை பார்க்க போறான். என்ன வேணாலும் பரவாயில்ல, நீ படைச்ச இறைவனை, உன்னையும் என்னை படைச்ச ஏக இறைவனை ஏற்றுக்கொள் அப்படின்னு ஏற்றுக்கொண்டா.
அவருக்கான இந்த சிறுவன் துவா செய்தான். அவனுக்கு பார்வையுடைய செல்லியாச்சு. அரமனையில் இருக்கான். அரமனையில் கவிதை பாடணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கற்பனையிலிருந்து பாருங்க. அவன் அந்த கவிஞன் அரசரை பார்த்து பாடுறான், மன்னாதி மன்னா, உங்களுடைய கிரீடம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய சட்டம், உங்களுடைய ஆடுகை எப்படி இருக்கிறது, உங்களுடைய வால் கம்பீரத்தை பாருங்க, உங்களுடைய உடம்பு தோற்றத்தை பாருங்க, உங்களுடைய கம்பீரமான குரலை பாருங்க அப்படின்னு பார்த்து பார்த்து சொல்றான். அரசனுடைய பார்வை திரும்பது என்னடா, இவனால இப்படி என்ன செய்வான், படிச்சு வைப்பான், ஏதோ போடுவான், பார்த்தா இன்னைக்கு நம்மை பத்தி வரணிக்கிறானே, என்ன என்னதான் கேட்கிறான். ஆமா ஒண்ணுங்க தான், எப்படி நான் தெரியலனா தெரியல, உனக்கு எப்படி பார்வை வச்சு, உன்னையும் என்னையும் இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரையும், உனக்கு கீழே இருக்கிற அத்தனை மனிதர்களையும், வானத்தையும் பூமியை படைத்து ஏக இறைவனுக்கு கொடுத்த பார்வை என்று சொல்வான். அவனுக்கு நான் தானே கடவுள் சொன்ன ரொம்பக்கும் நான் தானே கடவுள் அப்படி அகம்பாவத்தில் இருந்தவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா சொல்ற, என்ன, ஆமா உனக்கு யார் வரைச்சது? அப்ப அந்த சிறுவனை பார்க்கல. இந்த செய்தி பிரபலமான துறை என்ன சொல்லாதுங்க. அந்த சிறுவனை கூப்பிடுறாங்க. அந்த சிறுவன் கேட்கிறான், யாருப்பா உனக்கு வாத்தியம்? அந்த துறவியை துண்டா வெட்டி போட்டான், கழுத்தை முடிஞ்சு வச்சு. மன்னன் தானே, அதிகாரம் அக்கிரம தானே செய்வாங்க, அறுத்து போட்டேன், கொல்ல முடி போட்டேன். அதுக்கடுத்து இவனை கேட்கிறேன், இவனை கொல்ல முடியல, இங்க கொண்டா பெரிய பிரச்சனை காண்டி இவன் என்ன செய்யறாங்க, போய் ஒரு உயரமான மலையில கொண்டு போறான். மலையில கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்காண்டு அவனுடைய அடி அழுத்த தடியலைக்க விட்டு அனுப்ப. அந்த மலையை கொண்டு போறான் உச்சிக்கு. இந்த சிறுவன் துவா செய்றான், யா அல்லாஹ், நான் வாழ்வது நன்றாக இருந்தால் உண்மையாக இருந்தால் என்னை வாழவி, அல்லது சாவுவதோ உனக்கு விருப்பமாக இருந்தால் என்னை சாவடிச்சு, இதே நான் மௌத்தாரோ உனக்கு நல்லா இருந்தால் என்னை மௌத்தாக்குது, அல்லது என்னை உயிர் பிச்சை கொடுத்தால் எனக்கு உனக்கு எல்லாம் போகும் சொந்தம். அந்த மலை நடுவில் போன காவலாளி அத்தனை பேரும் கீழே விழுந்து செத்துட்டான். இந்த சிறுவன் மட்டும் அரண்மனைக்கு வராது. வந்தோன்னா மன்னனுக்கு ஆச்சரியம், நம்முடைய ஆட்கள் இப்படி போயிட்டாங்க, என்ன செஞ்சாண்டி? அதுக்கடுத்து உன்னை உண்மை செய்ய முடியல. திரும்ப கொண்டு வந்துச்சான். கொஞ்சம் கடல் பயிற்சி உள்ளவர்களை கப்பல்ல ஏற்றி இவனை கூட ஆழமான கடலை விட்டு வந்து அங்க போறான். இதே துவா செய்யறான். துவா செஞ்ச உடனே அந்த கப்பல் தத்தளிக்கு தடுமாறி எல்லாம் கவுந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு வச்சு. இந்த சிறுவன் மட்டும் வர்றான், அல்லா கொண்டு வர்றான், அல்லா காப்பாற்றி கொண்டு வர்றான். திரும்ப அரண்மனைக்கு போறான். அரண்மனைக்கு போன உடனே என்னடா இது, தமிழ்ல சொல்லுவாங்க காமத்தை, குடிச்ச மீன் போச்சு, பொட்டி வந்த மீன் போச்சு. இவனால எத்தனை காவலாளிகள் செத்து போயிட்டாங்க, எவ்வளவு பலசைகள் செத்து போயிட்டாங்க. உன்னை என்னடா செய்ய, உன்னை எப்படா கொள்ள, நீ இருக்க மாட்டேங்கிய, உன்னால கூட்டமா மக்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அது மன்னன் கேட்கான். அப்ப இவன் சொன்னான், எல்லா மக்களையும் ஒன்று கூட்டு, எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி அந்த இடத்துல என்ன சிறையில் அடை, சிலையை அதை தூக்கத்துல விடுறது பத்தா, இங்கேயும் கயிறு கட்டி, இங்க கட்டி, காலில் கட்டி, இடுப்புல கட்டி, அதை மரத்துல நேத்து பின்னாடி நீ அங்க என்ன செய்ய தெரியுமா, பிஸ்மில்லாஹி பி ரப்பில் குலாம் சொல்லுங்க, தூங்காத, பிஸ்மில்லாஹி பி ரப்பில் குலாம், பிஸ்மில்லாஹ் எல்லாருக்கும் தெரியும், பி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்பின் பெயரால துவங்குகிறேன். இந்த சிறுவன் யாரையா அல்லது உண்டா? அப்ப இந்த சிறுவனுடைய ரப்பின் பெயரை கொண்டு நான் எரிகிறேன் அப்படின்னு சொல்லி நீ ஆடி நான் செத்துவேன். அப்ப அதே மாதிரி சொல்றான். எப்படியாவது அவனுடைய அந்த வார்த்தையில அர்த்தம் புரியல, எப்படியாவது கொண்டுறணும் அப்படிங்க. அப்ப அடிக்கிறான், அம்பளை ஏற்றி வச்சு அதை பிஸ்மில்லாஹி ரப்பில் செய்யறான், அம்பு எறிகிறான், செத்துட்டான். இருந்த மக்கள் அவ்வளவு மக்கள், எல்லா மக்களும் பாக்குறாங்க. பிஸ்மில்லாஹி ரப்பில் ஆமத்துக்கு ரப்பில் ஆமத்துக்கு ரப்பில் இந்த சிறுவனுடைய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அந்த அந்த இடத்தை இருந்தவர்கள் 70,000 பேர்கள். எத்தனை பேர்? அந்த சபையில் 70,000 பேர்கள். அவர்களுக்கு சமைப்பதற்காக நெருப்பு கொண்டு போட்டீங்கன்னா சோறுல சாப்பாடு நடக்குது, எவ்வளவு விரல் இருக்கும். அந்த நேரத்தில் 70,000 பேருக்கு சத்தியம் மரத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மன்னனுக்கு கோவம் வந்துருச்சு, உன்னை மார்களை வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல, என்னென்னமோ சொல்லி பார்த்தா இல்ல, அந்த நெருப்பு உடைய புறத்து தீ வச்சு எறிவாங்க அப்படின்னா நெருப்பு தீ வச்சு எரியுது. வரிசையாக நிக்கிறாங்க. ஒருத்தர் தூக்கி போட்டா, ஒருத்தர் தூக்கி போட்ட என்ன மத்தில ஓடணும் இல்லையா? இப்ப இந்த வழியா போனவனா டிராபிக் சமயம் போலீஸ் நிக்கணும் நிச்சயமா
எங்கிட்டா சந்து கொண்டு ஓட பார்ப்போம். அப்ப ஒருத்தர் தூக்கி போடாச்சு, அடுத்த பயப்பம் இல்லையா, 2, 3, 4, 1000, 10,000 இது போட்டுட்டே இருக்கான். எல்லாத்தையும் போடுறான். யாரோ ஓமாங்களா, தன்னுடைய ஈமானுடைய உறுதி அந்த நெஞ்செடுத்த அடுத்த செகண்ட் அப்படியே நிக்கிறாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டே வர்றான். கடைசியில ஒரு தாய் நிற்கிறாள், கடைசியில ஒரு அம்மா நிற்கிறாள். அவருடைய கையில பச்சை குழந்தை, பச்சை பிள்ளை, பால் குடிக்க ஒரு பிள்ளை. இவருக்கு என்ன, நான் மௌத்தா போறதுக்கு கஷ்டமே இல்லை, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமா சொல்லியிருக்கேன், நான் மௌத்தா போறது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய குழந்தை, நான் 10 மாதம் சுமந்து பெற்ற இந்த பிள்ளை, இந்த பாலகன், இது என்ன தப்பு பண்ணுச்சு, இதே என் கண் முன்னாடி நெருப்ப போடணுமா அப்படின்னு தடுமாறிக்கொண்ட அந்த தாயுடைய உள்ளம். ஒரு தாயோ தந்தையோ தன்னுடைய பிள்ளை நெருப்புல நடந்தாலும், செருப்பில்லாம நடந்தாலும், சூட்டுல நடந்தா தாங்காது உள்ளம், கறி போயிரு. அதுக்கு ஒண்ணு பாதிப்புனா நம்ம நினைக்கிறோம். இந்த உலகத்துல சின்ன சின்ன பாதிப்பு நம்ம குழந்தைக்கு வந்து துடிச்சு போறோம். அது அப்படியா, இது இப்படியா, அதை பாரு இதை பாருங்கிறோம். ஆனா அந்த தாய் கையில குழந்தை வச்சிருக்கா, தடுமாறி நிற்கிறா, என்ன செய்வது தெரியல. தேவைச்சு அப்படிங்கிறான். அப்ப சொல்லு, தடுமாறி குழந்தை விட்டுட்டு போயிருமா அப்படின்னு. அப்பதான் அந்த குழந்தை பேசி, உலகத்திலே 3 குழந்தை பேசியது, உலகத்திலே பச்சில குழந்தை 3 குழந்தை பேசியது. அது இந்த குழந்தை சொல்லுச்சு, யா உம்மா பைனக்கி அலல் ஹக், எனவே அந்த தாயே, நீ இருக்கக்கூடிய மார்க்கம் என்பது உண்மையான மார்க்கமாகும், நீ ஏற்றுக்கொண்ட மார்க்கம் என்பது உண்மையான மார்க்கமாகும், சத்திய மார்க்கமாகும், ஆகவே என்னை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுச்சு. அந்த தாயை உள்ள விழுகிறா பார்க்கிறோம். ஏன் கேட்கிறேன், அந்த தாய் இந்த 70,000 பேர்களுக்கு அந்த தாய் முதற்கொண்டு, அந்த பிள்ளை முதற்கொண்டு உலகத்துல வாழ ஆசையாக போச்சா? அவர்கள் படிக்கணும், நல்ல வேலை வாங்கணும், நல்ல சம்பாத்தியம் பண்ணணும், வீடு வாசல் கட்டணும், கல்யாணம் முடிக்கணும், பிள்ளை ஊட்டி போறணும், இது உலகத்தை வாழ்ந்த ஆசையாக போச்சா? அவர்கள் மத்திய தெரிஞ்சதா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அவர்களுக்கு கண்ண தெரிஞ்சதா சொர்க்கம். இந்த உலகத்துக்கு நிரந்தரமானது அல்ல. எத்தனை வருஷம் வாழ்ந்துருவீங்க? எவ்வளவு நீங்க ஏன் சொல்லுவீங்க பார்ப்போம். இந்த உலகத்தில் இருக்க எவ்வளவு சொத்து, ஏன் சொத்துன்னு எவ்வளவு சொல்லுவீங்க? ஒரு குறிப்பிட்ட காலம், அதுக்கடுத்து பிள்ளைகளுக்கு, அதுக்கு இதுக்கு எல்லாருக்கும் பங்கு போயிடும், நம்மளுக்கு எதுவும் இல்லாம போயிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி நம்ம ஓரமா உட்கார சொல்லிடுவாங்க. பார்க்கணும், ஒரு திரையில இருக்காரு, ஏன் சாப்பிடு ஓரமாப்போம், என்னத்தான் பிடிச்சு பேசுறீங்க, வயசானையா தொணத்தோன்றிருக்கீங்க, அப்படித்தான் நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்லுவாங்க. உலக ரீதியா அப்படித்தான். அந்த காலங்கள் போகும்போது நம்மளுடைய எதுக்கு நமக்கு எதுவும் சொந்தம் இல்லை. உலகத்தை விட்டு திரும்பி யாராவது கொண்டு போனாங்களா? உலகத்தை விட்டு போகும்போது யாராவது கொண்டு போனாங்களா? அல்ல போயிட்டு யாராவது சொன்னாங்களா? அங்க அப்படி இருக்கு, ஒண்ணும் இல்லை. ஆக மன்னாதி மன்னனா இருந்தாலும் சரிதான், தங்க பசுமே சாப்பிட்டாலும் சரிதான், செத்தான செத்ததுதான், அது மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சதுதான். மேலண்டா விதவிதமா கட்டிடம் கட்டலாம், மேலண்டா விதவிதமா கட்டலாம் கட்டலாம், அதுக்கு மேல கொட்டையை போடலாம், காயத்தை போடலாம், அப்படித்தான் பண்ணலாம். ஆனா அவன் செத்ததான அவன் உடனே மண்ணு திங்கத்தானே செய்யும், அவனோட கரையை அறுக்கத்தானே செய்யும். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னாடி அப்படி ஓடு உருகி இந்த அழகு மேற்கும் போட்ட இந்த உறவு, இந்த அழகு என்பது 2 நாள்ல 3 நாள் அது ஊதி, அது உடஞ்சி 50 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற 5 கிலோமீட்டர் அந்த இருக்கிற புழுக்களை பூச்சிகளை திங்கத்தானே செய்யும். நம்மளுடைய உடம்பு என்னாச்சு? நம்மகிட்ட வர்றது என்ன? நம்ம கூட வர்றது என்ன? எதுக்கு வராது, வீதி வரை உறவு, வீதி வரை உறவு, அதான் வேற ஒண்ணும் இல்லை. காடு வரைக்கும் யாரும் ஒரு பிள்ளை வரும், அதுக்கப்புறம் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இறந்து விட்டால் உன் கூட 3 வரும், உன் கூட 3 வரும், அல்லாஹ் கொண்டு வருவ காட்டுவான். ஆனால் 2 திரும்பிடும். ஒண்ணு ஒரு சொந்த பந்தம், ஒரு சொத்து. ஒண்ணு ஒரு சொந்த பந்தம் வருவாங்க, தமிழ்க்கு வருகிறாங்க, அது நல்லா இருந்த ஓரம் அடிப்பாங்க பாக்குறோம். அதுக்கடுத்து நினைச்சுவாங்க, அந்த உறவு வந்துடும். உன்னுடைய சொத்து சொந்தம் திரும்பிடும். ஆனால் உன்னுடைய அமல்கள் மட்டும்தான் அங்கே உன் கூட இருக்கும், அந்த அமல்கள் மட்டும்தான் கூட இருக்கும். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த அமலை செய்யணும்னா நம்ம ஈமான், இந்த சஹாபாக்கள் தாவா எப்படி இருந்துச்சு பத்தியா, அந்த பையனுடைய தாவாயும் தாவாத எவ்வளவு தியாகம், எவ்வளவு தியாகம். ஆக அன்புக்குரியவர்களே, உலகத்துல நம்ம எதையும் கொண்டு போறது இல்லை. வாழக்கூடிய காலம் என்பது கொஞ்சம் தான்,
அந்த வாழக்கூடிய காலத்துல நம்ம நல்லவன் செய்யக்கூடிய நல்லபடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாபாத். அன்புக்குரியவர்களே, நம்ம முதல் குத்பாவில ஈமான் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பார்த்தோம். அந்த சூறாவுடைய இறங்கிய காரணம் பார்த்தோம். அது போய்கிட்டே இருக்கு, நிறைய விஷயங்களை சொல்லலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை சொல்ல, வமை யக்ஃபுர் பில்லாஹி ஃபக்கத் ஹபித அமலுஹு, யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலையோ அவன் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் அழிந்துவிடும். அமலுஹு மினல் ஹாசின், அவன் நஷ்டப்படையத்தை இருப்பான். இந்த உலகத்துல அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாம நம்ம செய்யக்கூடிய எந்த காரியம் இருந்தாலும் சேருங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாம எந்த விஷயம் செஞ்சாலும் சேருங்க, அத்தனையும் இந்த உலகத்துல பேரும் புகழும் கிடைக்கும். ஆனா மறுமையில் நமக்கு என்ன செய்ய கிடைக்காது. நான் எதை செஞ்சாலும், ஒரு துரும்ப எடுத்து போட்டாலும் அல்லாஹ்க்காக வேண்டி, ஒரு தூணத்துக்கு போட்டாலும் அல்லாஹ்க்காக வேண்டி, ஒரு 5 பைசா செஞ்சாலும் அல்லாஹ்க்காக வேண்டி, அது 50,000 செஞ்சாலும் அல்லாஹ்க்காக வேண்டி, அப்படி நாம் அல்லாஹ்க்காக வேண்டி நினைச்சு நாம் என்ன செய்யணும், செஞ்சோம்னா நமக்கு பின்னால வரும், நமக்கு வரும். இல்லை என்றால் இந்த உலகத்தில் எல்லாம் போய்விடும். ஆகவே ஈமானுடன் அல்லாஹ்க்காண்டி நம்ம செய்யக்கூடிய அமல்களாக இருக்க வேண்டும். நம்ம தொழுகை, வணக்க வழிபாடுகள், நம்முடைய எல்லா காரியமே எல்லாமே அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படி எண்ணத்திலே நாம் அமல் செய்வோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய குற்றங்களை அனைத்து மன்னித்து நம்ம அனைவரையும், நம்ம குடும்பத்தினரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னத்தில் கொண்டு சென்ற அந்த உயர்தரமான சொர்க்கத்திலே அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.